Hi student, this is Silama Max Tuition 11th standard exercise 3.1 question number 12. Eliminate theta from the equations a secant theta minus c tan theta is equal to b and b secant theta plus d tan theta is equal to c. So solution la இந்த theta's எல்லாம் நம்ம eliminate பண்ணணும். So first given இங்க b is equal to a secant theta minus c tan theta னு கொடுத்திருக்காங்க. Let equation 1 னு எடுத்துக்கலாம். அடுத்து c is equal to b secant theta plus d tan theta னு கொடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே தீட்டாஸ்க்கான கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவல் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு நான் இங்கே டேன் தீட்டாவை கேன்சல் பண்ணுறேன்னா எனக்கு இதுக்கான கோஎஃபிஷியன்ட் சி இருக்குது, இதுக்கான கோஎஃபிஷியன்ட் இங்கே டி இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் ஆகிறதுக்காக இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை நான் இந்த கோஎஃபிஷியன்ட் டியால் மல்டிபிள் பண்ணிக்கிறேன். அப்போது போத் த சைட்ஸ் தான். அப்போ டியால் மல்டிபிள் பண்ணும்போது இங்கே நமக்கு இங்கே b இன்ட்டு டின்னு கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏடி சீக்கன் தீட்டா மைனஸ் சிடி டேன் தீட்டான்னு கிடைக்கும். இப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனை இந்த டேன் தீட்டாக்கான கோஎஃபிஷியன்ட் சியால் மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ சி இன்ட்டு சி இங்கே சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே பிசி சீக்கன் தீட்டா ப்ளஸ் இங்கே சிடி டேன் தீட்டான்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் ஆட் பண்ணும்போதே இது கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் வி கெட் இங்கே பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏடி சீக்கன் தீட்டா ப்ளஸ் பிசி சீக்கன் தீட்டான்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போது இதிலிருந்து காமனாக நம்ம சீக்கன் தீட்டாவை எடுத்துட்டோம்னா ரிமைனிங் ஏடி ப்ளஸ் பிசின்னு கிடைக்கும். இங்கே லெஃப்ட் சைடில் பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர்னு இருக்குது. ஸோ இதிலிருந்து நமக்கு சீக்கன் தீட்டாக்கான வேல்யூ பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை இது லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது ஏடி ப்ளஸ் பிசின்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 3ன்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது ஈக்குவேஷன் 2. ஓகே, இப்போது இந்த சீக்கனை கேன்சல் பண்ணுறதுக்காக சீக்கனுக்கான கோஎஃபிஷியன்ட் ஏவை ஈக்குவேஷன் 2 கிட்ட மல்டிபிள் பண்ணிக்கலாம். இந்த ஈக்குவேஷன் 2ல் இருக்கிற சீக்கனுக்கான கோஎஃபிஷியன்ட் பியை ஈக்குவேஷன் 1 கிட்ட மல்டிபிள் பண்ணிக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் 1 மல்டிப்ளை பை போத் த சைட்ஸ் பி. அப்போது பி இன்ட்டு பி நமக்கு இங்கே பி ஸ்கொயர் கிடைக்கும் இஸ் ஈக்குவல் டு ஏபி சீக்கன் தீட்டா மைனஸ் பிசி டேன் தீட்டா. ஓகே, இப்போ ஈக்குவேஷன் 2வை நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட் ஏவால் மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ இங்கே ஏசி இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏபி சீக்கன் தீட்டா ப்ளஸ் ஏடி டேன் தீட்டா. இப்போது இந்த ஈக்குவேஷனை நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது தான் இந்த சீக்கன் தீட்டா கேன்சல் ஆகும். ஸோ அதுக்காக சைன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டும் கேன்சல். அப்போது இங்கே ரிமைனிங் பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட் இந்த டேர்ம் மைனஸ் பிசி டேன் தீட்டா மைனஸ் ஏடி டேன் தீட்டா. ஸோ இந்த 2 டேர்மில் இருந்து காமனாக நம்ம டேன் தீட்டா எடுத்துட்டோன்னா ரிமைனிங் மைனஸ் பிசி மைனஸ் ஏடின்னு கிடைக்கும். லெஃப்ட் சைடில் பி ஸ்கொயர் மைனஸ் ஏசின்னு இருக்கும். ஸோ இதிலிருந்து டேன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி டிவைட் பை இந்த டேர்ம் லெஃப்ட் சைடு கொண்டு வரும்போது மைனஸ் பிசி மைனஸ் ஏடின்னு கிடைக்கும். ஸோ இந்த 2 டேர்ம்லேருந்து காமனாக நம்ம மைனஸ் எடுத்துட்டோம்னா பிசி ப்ளஸ் ஏடின்னு கிடைக்கும். நியூமரேட்டரில் பி ஸ்கொயர் மைனஸ் ஏசி ஆசிட்டிஸ் இருக்கும். இந்த நெகட்டிவை நம்ம நியூமரேட்டர் கொண்டு போகும்போது இது நெகட்டிவ் ஆகிடும், இது பாசிட்டிவ் ஆகிடும். ஃபைனலி வி கெட் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்கும். இங்கே லெஃப்ட் சைடு டினாமினேட்டரில் பிசி ப்ளஸ் ஏடி ஆசிட்டிஸ் இருக்கும். லெஃப்ட் சைடில் டேன் தீட்டா. லெட் ஈக்குவேஷன் 4ன்னு இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவேஷன் 3 அண்ட் 4 இந்த டெரிவேட்டிவ் சீக்கன் தீட்டா டேன் தீட்டான்னு இருக்குது. நமக்கு தெரியும் சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேன் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, ஸோ இப்போது இந்த ஐடென்டிட்டி இந்த வேல்யூவை இந்த சீக்கனும்
டேனும் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணும்போது நமக்கு டோட்டலாக 1 கிடைக்கும். அப்போ ரிமைனிங் டேர்ம்ஸ் இன் இந்த கான்ஸ்டன்ட்டில் கிடைச்சிடும். ஓகே, ஸோ இப்போ ரீப்ளேஸ் பண்ணலாம். சி இங்கே இந்த ஐடென்டிட்டி அண்டு நம்ம ஃபைன் பண்ண சீக்கன் டீட்டா அண்ட் டேன் டீட்டாக்கான வேல்யூஸை காப்பி பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்போ இதை இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சீக்கன் ஸ்கொயர் டீட்டா, அப்போ சீக்கன் டீட்டாக்கான வேல்யூ பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் டிவைடட் பை ஏடி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டேன் டீட்டாக்கான வேல்யூ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே பிசி ப்ளஸ் ஏடி இருக்குது, இங்கே ஏடி ப்ளஸ் பிசி இருக்குது. ஸோ அங்கே காம்படேட்டிவ் அடிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணோம். அதனால் இதை நம்ம ஏடி ப்ளஸ் பிசின்னு ஆர்டர் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். இது ஹோல் ஸ்கொயர். ஓகே, இப்போது இஸ் ஈக்குவல் டு 1. இப்போது இந்த ஸ்கொயரை நம்ம உள்ளே கொண்டு வரலாம். அப்படி உள்ளே கொண்டு வந்தோன்னா இது பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் பை இங்கே ஏடி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இப்போ இந்த ஸ்கொயர் உள்ள கொண்டு வந்தோன்னா ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை ஏடி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகே, இப்போது இந்த டினாமினேட்டர் ரெண்டும் சேம் ஒரே மாதிரி இருக்குது. அப்போது ஏடி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர், இப்போது இது ரெண்டும் நம்ம சப்ராக்ட் பண்ணலாம். அப்போது பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இப்போ இது ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். அப்போது பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது ரைட் சைடில் வரும்போது ஏடி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர். இப்போது பிடி ப்ளஸ் சி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இது ரைட் சைடில் எடுக்கும்போது பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏடி ப்ளஸ் பிசி த ஹோல் ஸ்கொயர். ஃபைனலி இதிலிருந்து நம்ம தீட்டாவை எலிமினேட் பண்ணிட்டோம். நமக்கு டேர்ம்ஸ் இன் கான்ஸ்டன்ட் அதாவது ஏபிசிடியில் கிடைச்சிருச்சு. ஓகே, தேங்க்யூ.